ஜஸ்ட் நான் டெஸ்ட் கிரவுண்ட் கண்ணே இல்லை டெஸ்ட் கிரவுண்ட் இல்லை தானே. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 2-3 மணி நேரம் இல்லை, கடந்த 24 மணி நேரத்தில் மிக மிக பெரிய அளவில் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகின்ற விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கு, ஒரு வீடியோவாக மாறியிருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு சென்று கிரிக்கெட் போட்டியை பார்த்துட்டு அந்த கிரிக்கெட் நிகழ்வுக்கு சென்றிருக்காரு. அங்கே அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கு விளையாடிய அந்த விளையாட்டு வீரர்களோடு கலந்துரையாடிய பொழுது யாழ்ப்பாணத்துக்கு மைதானத்தை அமைப்பது பற்றிய ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடலில் அவர் கேட்ட ஒரு சில கேள்விகள், இதில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அவருக்கு யாழ்ப்பாணத்து மேல் இருக்கிற அறிவு. வரப்போகிற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். யாழ்ப்பாணத்தில் அதிகமான தமிழ் வாக்குகளை அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, யாழ்ப்பாணத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நகைச்சுவைக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஒரு கிரிக்கெட் மைதானம், அதாவது டெஸ்ட்டோ அல்லது ஒரு நாள் போட்டியோ விளையாடக்கூடிய ஒரு சரியான கிரிக்கெட் மைதானம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையை அவர் அங்கே வெளிப்படுத்தியது விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவங்களுக்கு கூட யாழ்ப்பாணத்தை பற்றி இல்லை, அவர் கேட்கும் போதிலே அதை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் கூட நிறைய இருக்குது. இது பல கோணங்களில் பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் போட்டி விளையாடுற மைதானம் இருக்கா, ஆர் பிரேமதாஸ் உதாரணத்துக்கு அவர் சொல்கிறாரு, ஆர் பிரேமதாச மைதானம் போல் ஒரு மைதானம் இங்கே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லும்பொழுது, இவ்வளவு விஷயம் இலங்கையில் இருக்குது, இவ்வளவு அரசியல் செஞ்சுருக்காரு இத்தனை வருஷம், யாழ்ப்பாணத்துக்கு அடிக்கடி போயிருக்காரு, யாழ்ப்பாண மக்களுடைய வாக்கு அதிகமாக இந்த தேர்தலில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்போட வேலை செஞ்சுட்டு இருக்கவருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது அப்படின்றது ஒரு நகைக்குரிய விஷயமாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேடிக்கைக்குரிய விஷயமாக மாறி இருக்குது. விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்குது, மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது இந்த விஷயம். அதோடு சேர்த்து அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அவருடைய ஐடியாவிலே இருக்குது, தம்புள்ள மைதானத்தை போல அல்லது தம்புள்ள மைதானத்தை விட ஒரு நல்ல மைதானம் ஒன்று வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் ஒரு ஞாபகப்படுத்தியிருக்காரு கடைசியில். அதாவது அவருடைய ஆட்சி காலத்திலேயோ அல்லது இது ஒரு ஃபண்டாவோ, அதாவது ஒரு டொனேஷன் மூலமாகவோ அரசாங்க நிதி இல்லாமல் தனியாராக சேர்ந்து ஒரு மைதானத்தை அமைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது பரவலாக இன்றைய நாளில் பல விமர்சனங்களுக்கும் பல சர்ச்சைக்கும் பல நகைச்சுவைகளுக்கும் உள்ளான ஒரு செய்தியாக, ஒரு வீடியோவாக இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக இருந்து வருது. இது அவருடைய தேர்தலினுடைய என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் இது கொஞ்சம் இன்னும் விமர்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் முந்திட்டுது, கொஞ்சம் வந்துட்டு இது அந்த நேரத்தில் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து வரப்போகிற காலங்களில் அவர் யாழ்ப்பாணத்துக்கு போகும்போது யாழ்ப்பாணத்தை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கொண்டு என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன விஷயம் செய்ய வேண்டியிருக்கு, என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு கொள்வார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரைட், இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா தொடர்ச்சியாக பேசப்படுற விஷயமா மாறி இருக்கு. ரைட், அதோடு சேர்த்து நேற்றைய நாளிலிருந்து நான் நேற்று சிங்கள பத்திரிகைகளில் பார்த்த ஒரு செய்தி இன்றைக்கு பரவலாக ஆங்கில பத்திரிகையாக இருக்கட்டும் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பார்க்கப்படுற செய்தியாக மாறி இருக்கிறது. கடந்த காலங்களில் மழை காரணமாக அதிகளவான அதாவது இறைச்சி கோழிகள் பாதிக்கப்பட்டிருந்தது, நோயினாலும் பாதிக்கப்பட்டிருந்தது, வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோழிகள் சாப்பிட்றதுக்கு அல்லது நம்ம உணவுக்காக பயன்படுத்த முடியாது, அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது, அதெல்லாம் அகற்றப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கோழிகள் இப்பொழுது சந்தையில் விற்பனை செய்யப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலத்தில் கோழி இறைச்சி வாங்கும்போது மிக அவதானமாக இருங்க, மிக அவதானமாக பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்பிக்கையான அல்லது எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்றது, அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிக அதிகளவாக இந்த கோழிகள், இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இறைச்சி கோழிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. புலனாய்வு பிரிவு மூலமாக இது தேடி இது தொடர்பான விசாரணைகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடந்த நாட்களில் இது விற்பனை செய்யப்பட்டு இது தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு இது செய்திகளில் அதிகமாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கு. எனவே இன்றைய நாளில் இந்த செய்திகள் அதிகமாக, இந்த ரெண்டு செய்தியுமே மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுகின்ற செய்தியாக மாறி இருக்கு. எனவே வருகின்ற காலம் ஒரு முக்கியமான வித்தியாசமான காலமாக இருக்கும் இலங்கையை பொறுத்தவரை. இந்த மாதத்தினுடைய கடைசியில் அடுத்து என்ன தேர்தல் இலங்கையில் நடக்க போகுது அப்படின்றது தொடர்பாக அறிவிக்கப்படும். அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி தேர்தல், அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்கள் என்னென்ன அப்படின்றது கூட இந்த மாத கடைசிக்குள்ளே அது திகதியோடு அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.